புதுச்சேரியில் நண்பரின் சாவில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கியை காமராஜர் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துள்ளது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு குயவர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கி. ஆட்டோ ஓட்டுநரான இவர் நேற்று மாலை தனது நண்பர்களுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்று இரவு 11:30 மணியளவில் தனது நண்பர்கள் மூவருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பி உள்ளார். இந்நிலையில் இவர் தனது வீடான நவீனா கார்டன் பகுதி அருகே வந்தபோது 5க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் விக்கியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த விக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த போலீசார் விக்கி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் நேற்று முன்தினம் கடன் பிரச்சினை காரணமாக பூக்கடை வியாபாரியான மணி என்பவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவரது இறுதி ஊர்வலத்தின் போது பாஜக பிரமுகர் விக்கிக்கும் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகரான கவிக்குயில் நகரை சேர்ந்த பிரசாத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சமாதானம் பேசுவதாக கூறி விக்கியை பிரசாத் நவீனாகாரன் பகுதிக்கு அழைத்து தனது கூட்டாளிகளோடு வெட்டி கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாத் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட விக்கியின் உடலை கண்டதும் அவரது மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் கதறி அழுது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.